இப்ப இந்த உலகிட்ட சொன்ன உனக்கு ஒண்ணு செஞ்சுட்டான்ல, நீ திருப்பி செஞ்சனா ஆமா ஆமா அவன் இவனை பத்தி தப்பா பேசினா அதனால இவன் கரெக்டா, அது மாதிரிதான் கரெக்ட். அப்படி பண்ணக்கூடாது. அவன் உனக்கு தீமை செஞ்சுட்டான், இப்ப நீ போய் நன்மை செய்ய. அப்போ உன்னை கோலன்னு சொல்லுவாங்க, பயந்தவன் சொல்லுவாங்க. ஆனா நான் எவனை பத்தியும் கவலைப்படல, நான் இந்த வசனத்தின்படி வாழ்கிறேன். தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. இது யார் பார்க்கணுமா? ஆண்டவர் மட்டும் பார்க்கறது இல்ல. ஆண்டவரே தோத்திரம், நைட்டு தூங்குறப்போ அவன் பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டான், ஆண்டவரே அவனை ஆசீர்வதிக்கிறேன், அது ஓகே. ஆனா வெளிப்பிரகாரமா அவன் தீமை செஞ்சதை பார்த்துட்டேன். ஆனா இப்போ அவனுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும்னு வரும்போது நான் என்ன பண்ண போறேன்? நன்மையை தான் செய்ய போறேன். எல்லாம் சொல்ல, நான் நன்மை செய்ய தீர்மானிக்கிறேன். இது பிரமாணம். நம்ம எல்லாருக்கும் ஒரு நியாயாதிபதி ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த உலகத்துல நினைக்கிறவங்க மாதிரி அவன் தீமை செஞ்சுக்கிட்டே இருப்பான், நம்ம நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு கோலை, நம்ம ஒரு ஏமாளி, எல்லாரும் ஏறி மிதிச்சுட்டு போவாங்க, அப்படியே மிதிச்சு மண்ணா போயிருவோம் அப்படின்னு உலகம் நினைக்கும். யோசேப்பு அப்படிதான் நினைச்சாங்க. யோசேப்பு அவன் சகோதரர்களை திட்டுன மாதிரி ஒரு ரெக்கார்டே இல்ல. வேதத்துல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கும் எல்லாமே. தாவீது பாவம், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொன்னாரு, அவன் பண்ண தப்பி எழுதி வச்சிருக்கிறார். ஆபிரகாம் அவிசுவாசமாக செயல்பட்டார், யோபு புலம்பினார், யோபு தவறு செய்தார், எல்லாம் இருக்குது. மனம் மாறினார், அதுவும் இருக்கு. யோசேப்பு என்ன பண்ணாரு? நாசமா போனவனுங்களே, அண்ணங்காரங்களா, உங்களுக்கு சாப்பாடு தானடா எடுத்துட்டு வந்தேன், நல்லா இருப்பீங்களாடா, நீங்க குழியில போடுறீங்களா, ஆண்டவர் ஒன்னு அடிப்பாரா, வெயிட் பண்ணிப்பார். ஒரு நாள் யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாம் வணங்குறானுங்க. என் கனவு நினைவாயிருச்சு, இப்ப பாரு ஒன்னு எல்லாரும் என்ன பண்ற அப்படின்னு சொன்னானா, வச்சு சாப்பாடு போட்டான். என்ன பண்ணா? எங்க போய் சாப்பாடு போட்டான்? எகிப்திலேயே சிறந்த இடம் கோஷேன். செழிப்பா இருக்கும், எப்பயுமே ஒரு குறைவு இல்லாம இருக்கும், பெஸ்ட் பிளேஸ். என் அண்ணன் அங்க கொண்டு போய் வை, அவன் குடும்பத்தை அங்க வை, அவன் புள்ளியா வை. என் அண்ணன் எல்லாரையும் சாப்பாடு போடுவேன், என் அண்ணன் கூட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு போடுவேன், பிள்ளைங்களுக்கு போடுவேன். எங்க இருந்து வருது? அரண்மனையில இருந்து வருது. ஆனா இவனுங்க என்ன பண்ணானுங்க? குழியில போட்டானுங்க, அப்பா கிட்ட இருந்து பிரிச்சுட்டானுங்க. எவ்வளவு வெறுப்புல. அப்பா மிகவும் நேசித்தவர் யோசேப்பு. யோசேப்புக்கு அம்மா இல்ல, இறந்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் நேசிக்கிறவர் அந்த அப்பா யாக்கோபு, அவன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. அவன் வாழ்க்கை ஃபுல்லா அழுததுக்கு, வேதனைப்பட்டதுக்கு, அவன் அவ்வளவு வலியை சகிச்சதுக்கு காரணமா இருக்கிற சகோதரர்கள் முன்பாக இருக்கிறாங்க. ஒரே சீவி இருக்கவனா சீவி இருக்கலாம்ல, தலைய சீவு, ஒரே சீவு. சீவவில்லை. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்ல.